ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்பா அம்மா வந்து ராகி மாவு வாங்கியிருக்கேன். எல்லா பலசர் கடையிலையுமே கிடைக்குது. அதனால ரெடிமேட் ராகி மாவு வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிடுவோம். இப்போ 100 கிராம் நம்ம ராகி மாவு போட்டுக்கிடுவோம். அதில் இப்போ அம்மா வந்து சம்பா கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சம்பா கோதுமை ரவா ஒரு 100 கிராம் எடுத்துக்கிடுவோம். சம்பா கோதுமையும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிடுவோம். எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதையும் இந்த ராகி மாவுளோட போட்டுக்கிடுவோம். இது வந்து தயிர்ப்பா. தயிர் வந்து இதில் வந்து ஒரு 1/2 கப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடமே தான். இது ஒரு 1/2 கப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். கரெக்டாக 1 கப்பு தண்ணி ஊற்றினோம்னா சரியாகும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். காரத்துக்கு ஒரு மிளகாய் போட்டுக்குருவோம். கட் பண்ணி போட்டுக்குருவோம். 2 பல் பூண்டு போட்டுக்குருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம். புதினா, கொஞ்சோண்டு மல்லி இலை. இதை நல்லா வதக்கி வச்சுருவோம். இப்போ இந்த புதினாவை நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி வச்சுருவோம். லைட்டாக கொஞ்சம் புதினாவுடைய பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்குவோம். அவ்வளோதான்ப்பா, வதக்கியாச்சு. இதை எடுத்துருவோம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கோம். இதை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிடுவோம். இதை வந்து மிக்சியில் சும்மா அப்படியே ஒரு அடி அடிச்சு கொண்டு வரேன். இப்போ தேங்காவையும் புளியையும் நம்ம மிக்சியில் லைட்டாக அடித்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த புதினாவை பச்சை மிளகாலாம் இதில் போட்டுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம், பிங்க் சால்ட். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு தேங்காய் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டோம். இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம். இன்னும் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். பட்டை மிளகாய் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சட்னியில், புதினா தேங்காய் சட்னியில் இதில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ராகி மாவையும் சம்பா கோதுமை ரவையும் நம்ம ஊற வச்சுருந்தோம் 1/2 மணி நேரத்துக்கு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா இந்த சம்பா கோதுமை வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா இழுத்து இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அந்த சம்பா கோதுமை வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் கடுகு போட்டுக்குருவோம். ஈரம் போட்டுக்குருவோம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்குருவோம். துருவி போட்டுக்குருவோம். நல்லா வாசமாகவும் இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா ஜீரண சக்தியும் நல்லா அதிகரிக்கும். ஒரு 1/2 அளவுக்கு இஞ்சி துருவி போட்டாச்சு. ஒரு மிளகாய் இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறோம் காரத்துக்கு. இது நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குருவோம். ஒரு மீடியமான வெங்காயம் இதையும் இதில் போட்டுக்குருவோம். லைட்டாக வறுத்தா வதக்கினா போதும். ஒரு மீடியமான கேரட் துருவல் இதை இதில் போட்டுக்குவோம். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்குருவோம். நல்லா வெறுப்பிடி மல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம்.
இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த கேரட்டு மல்லி இலையெல்லாம் இதில் போட்டுக்குவோம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் போட்டுக்குவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு சின்ன தோசை தவா வச்சுருக்கேன்ப்பா, நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கேன். நம்ம கேரட்டு வெங்காயம்லாம் போட்டுக்கோம் இல்லையா, இந்த திக்னஸில் இருக்கணும். இதை ஊற்றிக்கிறோம். இப்படி கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இது ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிடுவோம், இல்லாட்டா பிடிச்சிடும். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் வேக விட்டுருக்கோம். மூடியை எடுத்துருவோம். நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுக்குவோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்ட பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, அருமையான ஹெல்தியான வெயிட் லாஸ் ராகி பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம உடம்புல ரொம்ப அதிகமான வெயிட் உருவாகாது. நல்லா மசில்ஸும் நல்லா டைட்டாக இருக்கும். ராகிலப்பா உங்களுக்கு அதிகமான நல்ல கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, நல்ல எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இந்த ராகி. அதனால் இது மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம வாரத்துக்கு 3 தடவை இந்த மாதிரி நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ நல்ல கொத்தமல்லி நிறைய அதிகமாக சேர்த்துருக்கோம். இதுலேயும் புதினா கொத்தமல்லி இதுலேயும் சேர்த்துருக்கோம். இதுலேயும் நம்ம அதிகமான கொத்தமல்லி இலைகள் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது. இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. வெயிட் லாஸில் உள்ளவங்க, டயட்டில் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட் நல்லா குறையும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தேங்காய் புதினா சட்னி இந்த ராகி பன் தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும்.